ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தரின் நிர்வாக முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய குப்தர்கள் பற்றி பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்ட் 2, ஓகேவா? ஸோ அரசர்கள் மகாராஜாதிராஜ பரம பட்டாரக பரமேஸ்வர அப்படிங்கிற பட்டங்களை ஏற்றிருக்காங்க. பரம தெய்வத்தை அப்படின்னா என்னன்னு பாருங்க. கடவுளின் பரம பக்தன் அப்படின்னு சொல்றாங்க. தை மாசம்னா என்ன? தை மாசத்துல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? காவடி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தெய்வத்தை கடவுளின் பரம பக்தன். பரம பாகவத அப்படிங்கிறத எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, பாலகரா கிருஷ்ணர் பாலகரா இருக்கும்போது என்ன பண்றாங்க? நிறைய வதம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? நிறைய நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம். நிறைய சுட்டி டிவி அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வதம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய வதைக்கிற மாதிரி அவங்க அம்மா வதைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரம பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு பரம பாகவத அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ பாகவத அப்படின்னா பாலகர் வதைக்கிறது, அப்படி இல்லைன்னா வதம் பண்ணுறது. ஸோ வாசுதேவ கிருஷ்ணருடைய பரம்பக்தன் போன்ற அடைமொழிகளால் தம்மை கடவுளோடும் இணைத்து கொண்டனர். ஸோ கடவுள் கூட ஒப்பிடுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் அலகாபாத் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ஒப்பிடுறாரு. ஸோ புருஷா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிறது மீனிங்காக இருக்குது. ஸோ அலகாபாத் கல்வெட்டுகளில் யார் கடவுளுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர், ஓகேவா? ஸோ சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது அனைவருக்கும் மேலானவர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். சமுத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கடல் ரொம்ப மேலானதாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆழம் போக 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 எப்படி இருக்கும்? மேலானதாக இருக்கும். ஸோ அதுதான் புருஷா அப்படிங்கிறது அனைவருக்கும் மேலானவர். அடுத்ததாக குமாரமாத்யா என்ற சொல் 6 வைஷாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பதவி தனக்கென தனியாக அலுவலகம், அதாவது அதிகரணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரியை குறிக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அதிகரணா தனியாக அலுவலகம் வைத்து உள்ள ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாங்க? அதிகரணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமாரமாத்யா அப்படிங்கிறது அமத்தியாக்களில் மிக முக்கியமான பதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இளவரசர்களுடைய தகுதிக்கு சமமான பதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹூணர்கள் பாருங்கள். ஹூணர்கள் தோற்றம் குறித்து உறுதியாக எதுவும் தெரியவில்லை. ரோமானிய வரலாற்றாளர் டாசிட்டஸின் கூற்றுப்படி அவர்கள் காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனக்குழுக்கள். இவங்க ரோமாபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அட்டிலாவுடைய தலைமையில் திரண்ட இவர்கள் ஐரோப்பியாவில் கொடுங்கோன்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்காங்க. வெள்ளை ஹூணர்கள் சொல்லிட்டு இவங்க அழைக்கப்படுறாங்க. ஹூணர்களின் ஒரு பிரிவு மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியா நோக்கி நகர்ந்தது. இவங்களுடைய படையெடுப்பு குஷானர்கள் காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடியே ஆரம்பமானதாக சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம விளக்கமாக ஆல்ரெடி நம்ம 6th புக்கில் பார்த்துருப்போம். அடுத்ததான் அலகாபாத் பிரசஸ்தியை எழுதிய ஹரிசேனர், ஓகேவா? மெய்கீர்த்தி அல்லது புகுரைன்னு சொல்லுவாங்க. அதை எழுதிய ஹரிசேனரை ஒரு குமாரமாத்யா, சந்தி விக்ரஹிகா, மகா தண்டநாயக்கா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வாரிசு அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கலாம் இந்த பொறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் மகா தண்டநாயக்காவுடைய துருவபூதியோடைய புதல்வராக இருந்திருக்கிறதுனால இவருக்கும் அந்த பெயரை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. பதவி பெயர்கள் கொண்டிருந்ததா சொல்றாங்க. அடுத்ததான் அமைச்சர் குழு பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டில் சபா அப்படிங்கிற ஒரு குழுவை பற்றி சொல்றதா சொல்றாங்க. மகா சந்தி விக்ரஹா என்பவர் அமைச்சர்கள்லேயே உயர்ந்த நிலையில இருந்திருக்கதா சொல்றாங்க. அடுத்ததான் நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றுடன் பொறுப்பு வகித்தவங்க யார் பார்த்தீங்கன்னா தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. நீதித்துறையிலையும் இராணுவத்துறையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனை வழங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு முத்திரை அக்னிகுப்தர் என்ற மகா தண்டநாயக்கா குறித்து பேசுகிறது. அலகாபாத் கல்வெட்டு 3 மகா தண்டநாயக்கங்களை பற்றி சொல்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா அஸ்வபதி, நம்ம அஸ்வமேத யாகம் பார்த்துருப்போம். அதாவது குதிரையை பலி கொடுக்கறது. ஸோ அஸ்வம்னா என்னது? குதிரை, ஓகேவா? ஸோ அப்போ குதிரைப்பட தலைவர் என்ன சொல்லுவாங்க? மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி 6th புக்கில் படித்தது தான். குப்தர்களின் பேரரசு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லிட்டு
மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, குப்தர்களுடைய பேரரசை தேசம் அப்படி இல்லைன்னா புக்தி அப்படிங்கிற மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. அதில் உபாரிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஆளுநர்களை என்ன பண்ணுறாங்க, நிர்வகிக்கிறாங்க. ஓகேவா, ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுது. அந்த உபாரிகாக்கள் யாரால் வந்து நியமிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசரால் நேரடியாக நியமிக்கப்படுது. அடுத்ததான் தாமோதர்பூர் செப்பேடுகளில் 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்ததாக குறிப்பிடுவதன் மூலம் நிர்வாகத்தில் இவங்களுக்கு இருந்த உயர்நிலை தெரிகிறது அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்ததான் குப்தா ஆண்டு 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரஷ்மி சந்திரா என்பவரை குறிப்பிட்டதா சொல்றாங்க. லோகபாலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரை குறிப்பிடுவதா சொல்றாங்க. ஓகேவா, அடுத்ததா குப்த பேரரசின் மாநிலங்கள் வந்து விஷயபதி அப்படிங்கிற அதிகாரியின் கீழே மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்த கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம் அத்தியஷா போன்ற அதிகாரிகள் இருந்ததா சொல்றாங்க. கிராம அப்படிங்கிறது கிராமிகா. ஓகேவா, கிராமிகா, கிராம் அத்தியஷா, இதுலேயே வந்து கிராம அப்படிங்கிற பொருள் வருது. அடுத்ததா இவர்களை கிராம மக்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிராம மக்களுக்கே அந்த உரிமை இருந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா, அதாவது அஷ்டகுல அதிகாரணா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 உறுப்பினர் கொண்ட குழு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர் அப்படிங்கிற பொருளாக சொல்கிறாங்க. கிராம தலைவர், குடும்ப தலைவர் அப்படிங்கிற பல பொருள் இருக்கத்தான் சொல்கிறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா மகாதாரா. அடுத்ததா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சு கல்வெட்டு பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறது. இது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. பஞ்சமண்டலி அப்படிங்கிறது குழும நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ராணுவம் பாருங்க. முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா, அதாவது பாலாதி கிருத்தியா அப்படிங்கிறது காலாட்படை, மகாபாலாதி கிருத்தியா அப்படிங்கிறது குதிரைப்படை தளபதி போன்ற இராணுவ பதவிகளை குறிப்பிடுறதா சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேனாதிபதி அப்படிங்கிற சொல் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 11th எத்திக்ஸில் சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அடுத்ததா ஸோ இங்கே பாருங்க, மகா பிரதிஹரா அப்படிங்கிறது அரண்மனை காவலர்களுடைய தலைவர்களையும், கத்திய தபகிதா அப்படிங்கிறது அரச சமையலறை கண்காணிப்பாளர் போன்ற அரண்மனையுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கதா சொல்றாங்க. அடுத்ததா துடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றர்களை வந்து கொண்ட உளவு அமைப்பும் இருந்திருக்கதா சொல்றாங்க. துடகா அப்படிங்கிறது ஒற்றர்கள். ஸோ அப்போ அந்த காலத்தில் ஒற்றர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு துண்டு சீட்டில் வந்து ஒரு உளவு பார்க்கறதுலாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ இது மாதிரி வந்து குறிப்புகள்லாம் எழுதி புறா மூலமாக தூது விடுவாங்க இல்லையா ஒற்றர்கள். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தூது விடுறது துடக்கா ஒற்றர்கள். ஓகேவா, என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள். ஆயுக்தக்கா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாக சொல்கிறாங்க. அடுத்ததா குப்தர் காலத்தினுடைய பொருளாதார நிலைகள் பாருங்க. குப்தர் காலத்தில் காமந்தகர் எழுதிய நீதிச்சார நூல், ஸோ அதுதான் வந்து அரசு கருவூலத்தினுடைய முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிட்டதா சொல்றாங்க. ஸோ எந்த நூல் குப்தர் கால கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காமந்தகர் எழுதிய நீதிச்சாரம் என்ற நூல் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, அடுத்ததா அரசு ஆவணங்களை அஷபதல திக்ருதா அப்படிங்கிற அதிகாரி வந்து பராமரிச்சுதான் சொல்றாங்க. இரண்ய வெஷ்திய என்றால் கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது பொருளா இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு பாருங்க. அரசு ஆவணங்கள் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ஸ், அதை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், பதப்பா இருக்கும், திக்குன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் வந்து அஷல பத திக்ருதா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இரண்ய வெஷி அப்படிங்கிறது இரண்ய வெஷ்தி அப்படின்னா கட்டாய உழைப்பு. ஸோ இரண்ய வெஷ்தி அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. கட்டாய உழைப்பு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, ஒஸ்தியா மதிப்பாங்க. ஓகேவா, ஸோ உழைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒஸ்தியா வாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இரண்ய வெஷ்தி அப்படிங்கிறது கட்டாய உழைப்பு. குப்தர் காலத்துல நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயிறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் ஆகியன பயிரிடப்பட்டதா சொல்றாங்க. பஹார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தினுடைய ஒரே உரிமையாளர் அப்படிங்கிறத காட்டுறதா சொல்றாங்க. பஹார்பூர் செப்பேடுகளின் படி உஸ்தபாலா அப்படிங்கிற அதிகாரி வந்து மாவட்டத்தினுடைய நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. தபால் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஆவணங்கள்ல பரிமாற்றம் நடக்கும் இல்லையா. ஸோ தபால்ல தான் பரிமாற்றம் நடக்கும். ஸோ மாவட்டத்தினோட நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தபாலா. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேஷ்த்ரா அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய நிலம். அதாவது ஷேஷ்த்ரா அப்படிங்கிறது சேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேத்துல தான் என்ன ஆகும், நெல் வந்து நல்லா வந்து பயிரிடப்படுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அது மாதிரி ஷேஸ்த்ரா அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய நிலம். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். தராசுல என்ன பண்ணுவோம், கிலோ கணக்குல எடை போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரஹதா அப்படிங்கிறது காடு அல்லது தரிசு நிலம். ஆல்ரெடி அதில் 6th சொல்லியிருப்பேன். அப்ராடுக்கு நம்ம பிளெயின்ல போகும்போது என்ன பார்ப்போம், காடை வந்து கீழே பார்ப்போம், மேலே வந்து மேகம் இருக்கும். ஓகேவா, தரிசு நிலம் அதில் வந்து 6th வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தரிசு நிலமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்தி அப்படிங்கிறது குடியிருக்க தகுந்த நிலம். நம்ம ஒரு குடியிருக்க ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வாஸ்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கபட சஹாரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம் சொல்கிறாங்க. ஸோ ஆடு மேய்க்கிறப்ப என்ன பண்ணுவோம், சரமா, அதாவது 12 ஆடுகளாம் வந்து மேய்ஞ்சிட்டு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குழுவாக போகும். அதை மாதிரி சஹாரா அப்படிங்கிறது சரமா அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பல்வேறு விதமான நிலக்குத்தகை முறை சொல்லியிருக்காங்க. நிலக்குத்தகை முறையில் நிவி தர்மா அப்படிங்கிறது அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தர்மம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, அறக்கட்டளை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிவி தர்மா அப்படிங்கிறது அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம், நிவி அப்படிங்கிறது நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நில மானியம். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவியதாக சொல்கிறாங்க. நிவி தர்ம அக்ஷயனா அப்படிங்கிறது பாருங்கள். அக்ஷயனா அப்படிங்கிறது என்னது, அக்ஷய பாத்திரம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது வந்து நிரந்தரமான அறக்கட்டளை, பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து அல்ல குறையாமல் என்ன பண்ணுவோம், அக்ஷய பாத்திரத்தில் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க அதுலேருந்து வர வருமானத்தை மட்டும் என்ன பண்ணாங்களா, இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்ரதா தர்மா அப்படிங்கிறது வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாக உரிமையும் கிடையாதுன்றாங்க. ஸோ அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தர்மம் வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து தானம் பண்ண முடியாது. ஓகேவா, வருவாயை பயன்படுத்திக்கலாம், தானம் பண்ண முடியாது. பூமி சித்ராயனா அப்படிங்கிறது தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படுற உரிமைன்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்திற்கு குத்தகையிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். பூமி சித்திராயன், அதாவது பூமி வந்து சித்திரமாக மாற்றுறது, அதாவது அழகாக வந்து ஓவியம் மாதிரி மாற்றுறது. அப்போ தரிசா கிடக்கிற நிலத்துக்கு நம்ம சாகுபடி வந்து நிலமாக மாற்றினா எப்படி இருக்கும், நல்லா சித்திரம் மாதிரி, அதாவது ஓவியம் மாதிரி அழகாக இருக்கும். அதான் வந்து பூமி சித்திராயனா. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஏனைய நிலக்கொடைகள் பாருங்கள். அக்ரஹார மானியம், அக்ரஹாரம்னாலே தெரியும், பிராமணர்கள் இருக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிராமணர்களுக்கு தரப்படுறதா சொல்கிறாங்க. இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, வரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா தேவ கிரகார மானியம். கிரகாரம்னா என்ன சொல்லுவோம், ஒரு வழிபாடு பண்ணுற தலம் தானே. ஸோ அது வந்து கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்பட்ட நிலமானியம் சொல்கிறாங்க. சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறது குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து சமய சார்புலாம் கிடையாது, யாருக்கு வேணாலும் வந்து கொடுக்கறதா வந்து நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் சொல்கிறாங்க. அடுத்ததாக பல்வேறு வரிகளுடைய பட்டியல் வந்து சொல்லியிருக்காங்க. வரி பாருங்க, பாகா அப்படிங்கிறது விளைச்சலில் அரசர் வந்து பெரும் வழக்கமான 6ல் 1 பங்கு. பாகம், அதாவது 6ல் 1 பாகம் வந்து கொடுக்கணும், பங்கு. ஓகேவா, பங்கம் தான் பாகு. இப்போ வந்து 6 பாகம் இருக்குன்னா அதில் வந்து 1 பாகம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 6ல் 1 பங்கு என்ன பண்ணணும், விளைச்சலில் அரசர் பெற ஒரு வழக்கமான 6ல் 1 பங்கு. அடுத்ததாக போகா அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை சொல்கிறாங்க. போகா அப்படிங்கிறது அரசர் வந்து போகிற போக்கில் இருந்தாங்க பழம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் கொடுத்துருப்புறாங்க. அதுதான் வந்து போகா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரா அப்படிங்கிறது கிராமத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்பட்ட ஒரு வரி. இது வருடாந்திர நிலவரியோட ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிறாங்க.
என்ன பண்ணுவாங்க, ஒரு கால இடைவெளியில் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் கராராக வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ கராராக கேட்குறது தான் வந்து, கராரானா என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டாக கேட்குறது. அதுதான் வந்து ஒரு வருடாந்திர நிதி நிலவரியோட ஒரு பகுதி கிடையாது, ஆனால் கால இடைவெளியில் விதிக்கப்பட்ட ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பலி பாருங்கள். ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது தான் என்னது, இது ஒரு ஒடுக்குமுறை வரி. ஸோ ஒடுக்குமுறை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பலி, அதாவது அதுக்கு பலியாகிற மாதிரி தானே. அவங்க வந்து ரொம்ப வந்து பலியாகி, அவங்க கஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு கொடுக்காம ரொம்ப பலியாகி, அதுக்கு பலியாகி என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதனால் இது பலி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊதியங்கா அப்படிங்கிறது காவல் நிலையங்களில் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம், எனினும் இது ஒரு கூடுதல் வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊதியங்கா அப்படிங்கிறது புதுசாக உதிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா. ஒன்று, அதாவது கூடுதல் வரி அப்படிங்கிறது என்னது, உதிக்கிறது தானே, கூடுதலாக உதிச்சிருக்கு, அதுதான் வந்து ஊதியங்கா. உபிகரா அப்படிங்கிறது இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் சொல்கிறாங்க. இது எதற்காக தான் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறது அறிஞர்கள் வந்து மாறுபட்ட விளக்கங்களை தராங்க. அடுத்ததாக ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி என்பது நேரடி பொருளாக சொல்கிறாங்க. ஓகேவா. தங்க நாணயங்கள் மீது தான் வந்து விதிக்கப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகவும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஹிரண்யா அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஹிரண்யா அப்படிங்கிறது சரண்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சரண்யா அப்படின்னாலே பொண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க, தங்கம் வந்து அணிவிப்பாங்க இல்லையா. ஸோ தங்கம் வந்து அணிந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அணிஞ்சிருக்கிற அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு பங்கையோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வாத பூதா அப்படிங்கிறது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கான விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள்னு சொல்கிறாங்க. ஸோ பூதம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆவி, வாதம்னா வாத அப்படிங்கிறது காற்றுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுக்குமே விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹலிவகரா அப்படிங்கிறது கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக சுல்கா அப்படிங்கிறது வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசுக்கான பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் சொல்கிறாங்க. ஓகேவா. சுல்கா அப்படிங்கிறது சுங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளிப்தா உபகிளிப்தா அப்படிங்கிறது பாருங்கள், நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ கிளிப் அப்படிங்கிறது என்னது, நிலப்பதியும் போது அந்த டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளிப் போட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நிலப்பதிவின் போது விதிக்கப்படுற விற்பனை வரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பாசனம் பாருங்கள். நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றதா சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த அணைக்கரைகள் பாருங்கள், பந்தியா அதாவது பந்தியா கரா. ஓகேவா. ஸோ ரெண்டு வந்து அணைக்கரைகள் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூலில் வயல்களை வந்து வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்திற்கு உதவிய கரம் கொடுத்து உதவுறது. ஓகேவா. கரம் கொடுத்து உதவுறது அணைக்கரைகள், 2 அணைக்கரைகளை பற்றி சொல்கிறாங்க. பந்தியா அப்படிங்கிறது வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா. ஓகேவா. 2 அணைக்கரைகள். கரா அப்படிங்கிறது உதவும் கரங்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ 2 அணைக்கரைகளை வந்து குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்மகா அப்படிங்கிற வடிகால்கள் இருந்ததா அமரசிம்மர் குறிப்பிடுறாரு. ஓகேவா. ஸோ ஜல நிர்மகா அப்படிங்கிறது என்னது, ஜலம்னா தண்ணி, நீர்னா நிற்க வைக்கிறது. ஓகேவா. ஸோ நிற்கிறது, அது நிற்க வைக்காமல் ஓட வைக்கிறதுக்கு ஜல நிர்மகா அப்படிங்கிறது பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குஜராத்தினுடைய கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்பெற்றதாக இருக்குது, ரொம்ப முக்கியமானது. கிர்னார் அப்படிங்கிறது சுதர்சனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிர்னார் சுர்னார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த வேர்ட்ஸை கவனிங்க. கிர்னார் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து சுர்னா அப்படிங்கிற மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் இருக்க கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்பெற்றதாக இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக விவசாயிகளோட நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ் மட்டத்தில் தான் அவங்க ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, கீழ் நிலையில் இருந்தாங்க. கொத்தடிமைகள் வந்து நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, கொத்தடிமைகளாக ட்ரீட் பண்ணாங்க. விவசாயிகள் பலவிதமான வரிகளையும் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு.
ஸோ அவங்களுடைய நிலைமை, அதாவது விவசாயிகள் நிலைமை ரொம்ப வந்து கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக சுரங்கமும் உலோகவியலும். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில், உலோகவியல் ஆகியன ஆகும். சுரங்கங்கள் இருந்தது குறித்த அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் ஆகியோர் அடிக்கடி குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ சுரங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகளாக யார் சொல்கிறாங்க? அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் 3 பேருமே வந்து அடிக்கடி குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உலோக வேலை செய்பவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? விவசாயிகளுக்கு கொடுத்தாலுமே அவங்க கொத்தடிமையெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் வந்து வேளாண்மை தான் முதன்மை தொழிலாக இருந்துச்சு. அடுத்ததாக இக்காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க என்பதை அதுக்கு சான்றாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தில்லி குதுப்னர் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரோலி இரும்பு தூண் வந்து சான்றாக சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது இது. உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்ததற்கான சான்றுகள் எது பாருங்கள்? இரும்பு தூண், மெஹ்ரோலி இரும்பு தூண் தில்லி குதுப்னாரில் இருக்குது. இந்த இரும்பு தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறதுனால இது குப்தர் காலத்து உலோகவியல் கைவினர்களுடைய திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது. வணிகமும் வர்த்தகமும் பாருங்கள். ஸ்ரேஷ்டி, சாத்தவாகா அப்படிங்கிற இருவேறுபட்ட வகைகளை சேர்ந்த வணிகர்கள் இருந்திருக்காங்க. ஸோ ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அவங்க வந்து ஒரே இடத்துல இருந்து வணிகம் பண்ணுறவங்க, ஓகேவா. சாத்தவாகா அப்படிங்கிறவங்க ஊர் ஊராக சென்று வணிகம் பண்ணுறவங்க. எருது பூட்டிய வண்டிகளில், அதாவது 6th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க எருது பூட்டிய வண்டிகளில் என்ன பண்ணுவாங்க? ஊர் ஊராக சென்று வணிகம் பண்ணுவாங்க. ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். சி அப்படிங்கிட்டு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ சி அப்படிங்கிறது சிரமமாக இருந்துச்சு, அவங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு, முடியலை, அதனால் என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல இருந்து வணிகம் பண்ணாங்க. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க எருது பூட்டிய வண்டிகளில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? வணிகம் பண்ணாங்க. அப்போ எருது பூட்டிய வண்டின்னும் போது அவங்கள என்ன பண்ணுவாங்க? அந்த மாட்டை சாத்தி தான் அவங்க போக வைப்பாங்க. அப்போது சார்த்தவாகா அப்படிங்கிறது ஊர் ஊராக சென்று மாடை சாத்தி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஊர் ஊராக வணிகம் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களுடைய அமைப்பு, செயல்பாடு குறித்து விவரிக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு குழுவில் குழு தலைவர் 2, 3 அல்லது 5 நிர்வாக அதிகாரிகள் இருந்ததாக இவை குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க. நாத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி இது வந்து எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக குழுக்களுடைய அமைப்பை சொல்கிறதா சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நாரதர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அங்கே ஒரு கலகம் நடக்கும். அப்போ கலகம் எங்கே நடக்கும்? குழுவில் தானே நடக்கும், ஓகேவா. அங்கே பிரகஸ்பதி, அவர் ஒரு பிரகஸ்பதியாக இருப்பார், ஓகேவா. ஸோ பிரகஸ்பதியாக இருந்து அங்கே ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையினுடைய முக்கிய வணிக மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ தாமரை அப்படிங்கிறது வணிகத்துக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள், ஓகேவா. ஸோ ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு விற்கிறதுக்கான ஒரு வணிக பொருள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வணிக மையமாக இருந்திருக்கு. அபூர்வமான ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சீனாவிலிருந்து பட்டும் இதர பொருட்களும் இறக்குமதி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், சீனாவிலிருந்து பட்டு நம்ம கிட்டேருந்து என்ன கொடுத்துருக்கோம்? மெல்லிய துணி வகைகள், ரத்தின கற்கள், வாசனை திரவியங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்டேருந்து அனுப்பியிருக்கோம். குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி, செப்பு நாணயங்களையும் வெளியிட்டிருக்காங்க. எனினும் குப்தர் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களுடைய புழக்கம் குறைந்து போனதாக சொல்கிறாங்க. படையெடுப்பின் காரணமாக வந்து அவங்க நிதி பற்றாக்குறை ரொம்பவே வந்து இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செல்வ செழிப்போடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெள்ளி, செம்பு அளவுக்கு வந்து கம்மியாயிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து செம்பு அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் படையெடுப்புகள் காரணமாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பண்பாட்டு மலர்ச்சி 7.6. கலையும் கட்டடக்கலையும். குப்தர் காலத்தில் நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள் வந்து வளர்ந்துருக்குதான் சொல்கிறாங்க. ஸோ நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடைவரை கட்டுமான கோவில்கள் பொறுத்த வரைக்கும் பாறைகளை குடைந்து கட்டப்படும் குடைவரை கோயில்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் பழைய அமைப்புகளை வந்து தொடர்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அவங்கள விட பழைய காலத்தில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
மிகவும் குறிப்பிடத்தகுந்த குடைவரை கோள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா. இது வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்குது மற்றும் பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஆகிய இடங்களில் காணப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ அஜந்தா, எல்லோரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதயகிரி குகைகளும் அதாவது ஒடிசாவில் இருக்க இவ்வகையை சேர்ந்தவதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி குகைகள் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஸ்தூபிகளாக எதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி ஒடிசா, மிர்பூர்கான் அப்படிங்கிறது சிந்து ஆகிய இடங்களில் காணப்படுறதா சொல்கிறாங்க. சிற்பங்கள், கற்சிற்பங்கள் சொல்கிறாங்க. கற்சிற்ப கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சான்றுகளாக விளங்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத்தில் காணப்படுற நிற்கும் நிலையில் இருக்க புத்தர் சிலை அப்படிங்கிறாங்க. புராண சிற்பங்களில் மிகவும் அழகானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி குகையோடைய நுழைவாளில் இருக்கிற வராக அவதார சிலை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து கற்சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குது. உலக சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தாவில் உள்ள புத்தருடைய 18 அடி செம்பு சிலை, சுல்தான் கஞ்சில் இருக்கக்கூடிய 7.5 அடி புத்தர் சிலை ஆகிய இரண்டும் அதாவது குப்தர் காலத்து உலக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குது. ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் குப்தருடைய சுவரோவியங்கள் அஜந்தா, பாதாமி ஆகிய இடங்களில் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் வந்து ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கூற்று காரணம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. அஜந்தா சுவர் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் பார்த்திங்கன்னா சுவருடைய பூச்சி வந்து ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுவை. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் ஈரம் காயத்துக்கு முன்னாடியே வரையப்படுறது தான். ஓகேவா, ஆனால் அஜந்தா சுவர் ஓவியங்கள் வந்து பூச்சி அதாவது அது காஞ்ச பிறகு தான் அந்த சுவர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இது வந்து காய்ந்த பிறகு தான் வந்து வரையப்படுறதா சொல்கிறாங்க. அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவியப்பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்களாக சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததா இக்காலகட்டத்து மண்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்பாண்டங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ சிவப்பு மண்பாண்டங்கள் சிந்து நாகரிகத்துலேயும் வந்திருக்கும், இங்கேயும் வந்திருக்கும். ஓகேவா, அடுத்ததாக சமஸ்கிருத இலக்கியம் பொறுத்த வரைக்கும் குப்தர் சமஸ்கிருதத்தை என்ன பண்ணுறாங்க அலுவல் மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க பிராகிருதமே பேசியிருந்தாலும் சமஸ்கிருதத்தை இவங்களுடைய அலுவலக மொழியாக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இக்காலகட்டம் தான் சமஸ்கிருத இலக்கியத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணத்தின் வளர்ச்சி புலப்படுறதா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா, இந்த படைப்புகள் தான் ரொம்ப முக்கியமானது. இக்காலகட்டம் குறிப்பாக அமரசிம்மரால் அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுறது. ஸோ இதனால ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன், 6th புக்கில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வங்கத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமிய சந்த வியாகரணம் என்ற நூலை இலக்கண நூலை படைச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகோமியர், சந்திர வியாகரம். ஸோ ரெண்டுமே சந்திரன் வரும். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிட்டிருக்காங்க. அவை பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம் ஆகியவன நன்கு அறியப்பட்டவையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பௌத்த இலக்கியம் பாருங்கள், தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பின்னாடி சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமாக எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கலப்போட கவிதையும் வசனமாக எழுதப்பட்டிருக்கு. ஆரியதேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் குப்தர் காலத்தினுடைய குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களாக இருந்திருக்காங்க. ஆரியதேவர், ஆர்எஸ் அசங்கர் இவங்க 2 பேருமே குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் எது பார்த்தீங்கன்னா வசுபந்துவால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. வசுபந்துவின் சீடனான திக்நாகரும் பல அரிய நூல்களை எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக சமண இலக்கியம். சமண இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விமலா சமண ராமாயணத்தை எழுதியிருக்காரு. விமலா சமண ராமாயணத்தை எழுதியிருக்காரு. சித்தசேன துவாரகா சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளம் இட்டிருக்காரு.
சமயம் சாரா இலக்கியம் பாருங்க, சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று புகழப்பெற்றவன் சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். காளிதாசர் இயற்கையை அழகை எழுதிய கவிஞர். காளிதாசருடைய சாகுந்தலம், மாலவி காக்னிமித்ரம், விக்ரமோவசியம் ஆகியவை இவருடைய புகழ்பெற்ற நாடகங்கள்னு சொல்றாங்க. சூத்ரகர் அதாவது மிருச்சகடிகம் அப்படிங்கிறது விசாகதத்தருடைய முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம், விசாகதத்தருடைய முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் ஆகியோர் வெளியிட்ட படைப்புகளாக சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது அது. ஆல்ரெடி நம்ம 6th புக்கில் ஒரு ஷார்ட்கட்டோட பார்த்துருக்கோம். அதுதான் பிராகிருத மொழியும் இலக்கியமும். குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியோட பல்வேறு வடிவங்கள் உருவாச்சு. மதுராபாணியில் சூரசேனி என்ற வடிவமும், அவுத் பண்டேல்கண்ட் பகுதிகளில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவமும் வழக்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் பாருங்கள், மகாவிஹார என்று பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவினுடைய பண்டைய மகத பேரரசில், அதாவது இன்றைய பீகாரில் சொல்கிறாங்க, இருந்தால் மிகப்பெரிய பௌத்த மடாலயமாக இருந்திருக்கதா சொல்கிறாங்க. இது பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரத்துக்கு அருகில் உள்ளதாக சொல்கிறாங்க. இது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது பாருங்கள், பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1200 வரைக்கும் புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்திருக்கு. இது யுனெஸ்கோவுடைய ஒரு தொன்மை சின்னமாக இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மை சின்னம். ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்பட்ட தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலாக இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததான் பொது ஆண்டு 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தினுடைய பக்தியார் கில்ஜின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ யாருடைய தலைமையில் வந்த படைகள் மம்லுக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சூறையாடப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, அழிச்சாங்க. ஓகேவா? ஸோ 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தினுடைய பக்தியார் கில்ஜி படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான டேட்டா அது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை இப்பகுதியில் ஆய்வு நடத்திய போது தற்செயலாக இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. முறையான அகழாய்வு 1915 தான் ஆரம்பிச்சிருக்குதா சொல்கிறாங்க. அடுத்ததாக அண்மையில் இந்தியா மற்ற தெற்கு, தென்கிழக்கு ஆகிய நாடுகளின் உதவியோடு இப்பல்கலைக்கழகத்தை புதுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுதான் குப்தர் கால அறிவியல், கணிதமும் வானவியலும் சொல்கிறாங்க. சுழியம் என்ற கருத்தாகத்தை கண்டுபிடித்து அதன் விளைவாக பதின்ம இலக்க முறை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகளை இக்காலகட்டத்தின் அறிவியலாளர்களே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை. ரொம்ப முக்கியமானது சூரிய சித்தாந்தா என்ற நூல் 5 முதல் 6. ஓகேவா? 6னுடைய துவக்கம், 5னுடைய முடிவு. ஓகேவா? சூரிய கிரகங்களுடைய உண்மையான காரணங்களை ஆராய்ஞ்சிருக்காரு. பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டில் ஆரியப்பட்டர் கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக இருக்குதா சொல்கிறாங்க. பூமி ஒரு அச்சல் தன்னைத்தானே சுற்றுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூல் அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஆரியப்பட்டர் எழுதிய நூல் ஆரியப்பட்டியம். வராகமிஹிரரின் 6ஆம் நூற்றாண்டில் பிரஹ்ரத் சம்ஹிதா அப்படிங்கிற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலை களஞ்சியமாக இருக்குது. பஞ்ச சித்தாந்திகா, பிரஹ்ருத் ஜாதகா ஆகியவை இவரது மற்ற படைப்புகளாக இருக்குது. பஞ்ச சித்தாந்திகா, பிரஹ்ருத் ஜாதகா அப்படிங்கிறது இவருடைய மற்ற படைப்புகள். பிரம்மகுப்தர் 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதி முதல் 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் வரை கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களான பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியகா அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தர். அடுத்ததான் மருத்துவ அறிவியலை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றினுடைய பயன்பாடு குறித்து வராகமிஹிரரும் பிறரும் எழுதியிருப்பதை பார்க்கும்போது குப்தர் அரசர் ஆட்சி காலத்தில் வேதியியலில் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கதா தெரிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுதான் பாதரசம், இரும்பு இதை பயன்படுத்தியிருக்காங்க. வராகமிஹிரர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நூலில் எழுதியிருக்கதா சொல்கிறாங்க.
நவநீதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறதா சொல்கிறாங்க. ஸோ நவரத்னா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வந்து மருந்தாக தானே யூஸ் பண்ணுறோம் தலைவலிக்கு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நவநீதிகம் மருந்துகளை தயாரிக்கிற முறையை பற்றி சொல்கிறாங்க. பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தியாயுர்வேதா அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூலாக விளங்குது. இது குப்தர் காலத்தில் மருத்துவ அறிவியல் எந்த அளவிற்கு வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத காட்டுறதா சொல்கிறாங்க. குப்த பேரரசோட வீழ்ச்சி பாருங்கள். கடைசியாக வந்துட்டோம். குப்த வம்சத்தின் கடைசியாளராக அறியப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவர் வந்து பொது ஆண்டு 540 550 வரை ஆட்சி செஞ்சுருக்காரு. வாகடக அரசரான ஹரிசேனர் மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்களிடமிருந்து கைப்பற்றியிருக்காரு. ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களை விரட்டுவதில் வெற்றி பெற்றாலும் அதனுடைய விளைவுகள் பேரரசனுடைய நிதி நிலவையை வந்து நலிவுற செய்தா சொல்கிறாங்க. அதாவது படையெடுப்புகளால் நிறைய வந்து அவங்க இழந்திருப்பாங்க. அடுத்ததான் குப்த பேரரசு பெருமளவு சுரங்கி மகதத்தில் மட்டும்தான் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம 11th புக்கு முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆர்எஸ் சர்மா பார்த்தீங்கன்னா பின்வரும் நிலப்பிரபுத்துவ பண்புகளை வந்து பட்டியலிடுறாரு. ஸோ இதெல்லாம் அவ்வளோ முக்கியமானது கிடையாது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோ நம்ம 11th புக்கு முடிச்சிட்டோம். நம்ம வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய குப்தாஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு குப்தாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அதாவது 6th 12th வரைக்கும் உள்ள டெஸ்டஸ், அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸோடு சேர்த்து உள்ளே இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் கூட விடாமல் உங்களுக்கு டெஸ்டஸ் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.